ஹலோ எவ்ரிபடி, இன்னைக்கு சுஜீஸ் கிச்சனில் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ரொட்டீன் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். சாட்டர்டே அன்னைக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். யூஸ்வலாக வீக்கெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் நான்வெஜ் சமைப்பேன். ஆனால் இந்த சாட்டர்டே எனக்கு கொஞ்சம் ரொம்ப லேசியாக இருந்தது. அதனால் சிம்பிளாக நான் வந்து தக்காளி சாதமும் காலிஃப்ளவர் ரோஸ்ட்டு தான் நான் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து என்ன சமைச்சேன், அதுக்கப்புறமா நான் வீக்கெண்ட் ஷாப்பிங் பண்ணுறதையும் கேட்டிருந்தீங்க நிறையா பேர். அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் குக்கரில் வேக வைக்க போகிறேன். நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். அரிசியை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா எந்த குக்கராக இருந்தாலும் சரி நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா பொழுன்னு உதிரியாக வரும். ஒரு அரை மணி நேரம் வந்து நான் கழுவிட்டு ஊற வைக்க போகிறேன். ஊற வச்சதுக்கப்புறமா கழுவாதீங்க, அரிசி உங்களுக்கு உடைய சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் ரோஸ்ட்டுக்கு நான் காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதை அப்படியே நம்ம மொத்தமாக போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி வந்து ஆல்ரெடி நான் ஒரு ரொட்டீன் வீடியோவில் காட்டியிருந்தேன். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், உப்பு சேர்த்து ஆயிலில் நான் அப்படியே ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல கிறிஸ்பியாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. பொதுவாக வீக்கெண்ட்ஸில் வந்து ஹஸ்பண்ட் ஃப்ரீயாக இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் அவர் பண்ணுவார். ஸோ அந்த டைமில் நாங்கள் ஏதாவது பேசிகிட்டே இந்த மாதிரி வேலை பார்த்துட்ருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து ஆனியன், தக்காளி எல்லாமே அவர் தான் கட் பண்ணி கொடுத்தாரு சாதத்துக்கு. ஸோ அவர் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா கட் பண்ணுவார், ஃபாஸ்ட்டாகவும் கட் பண்ணுவார். ஸோ அதனால் வீக்கெண்ட்ஸில் அவங்க ஃப்ரீயாக இருக்கிறப்போ எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா குக் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ வீக் ஃபுல்லாகவே நம்ம தான் எல்லா வேலையும் பார்க்குறோம். ஸோ அவங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப அவங்களோட கான்ட்ரிபியூஷனை பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் கிடைச்ச மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம், தக்காளி எல்லாமே நீட்டாக கட் பண்ணி வச்சுட்டாரு. இந்த தக்காளி சாதத்துக்கு வந்து பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயம், நல்ல ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது சாதம் வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம தாளிக்க போகிறோம். காலிஃப்ளவர் ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதை நான் இறக்கிட்டு ஒரு பேன் சூடு பண்ணியிருக்கேன். இந்த பேனில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கரம் மசாலா பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம். அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த மாதிரி எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கல்பாசி, ஒரு சின்ன துண்டு பட்டை, அதுக்கப்புறமா நம்ம அன்னாச்சி பூ இருக்கும் இல்லையா, அதில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். கிராம்பு வந்து ஒரு 4 கிராம்பு நான் சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலையும் பிச்சு இதில் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா வந்து நல்லா உங்களுக்கு பொரியணும், அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம தொக்கு மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அந்த தொக்கு ரெடி பண்ணதுக்கப்புறமா சாதத்தோடு அப்படியே பிரட்டிடலாம். அடுத்ததாக டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சாதம் சாப்பிட்றப்போ. இப்போ முந்திரி பருப்பு நல்லா லேசாக செவந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த சாதம் வந்து அப்படியே உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும். இதை வந்து ஒரு சிலர் வந்து அப்படியே குக்கரில் டைரெக்டாக தாளிப்பாங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். சாதம் வெந்தது உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த சாதம் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் நீங்கள் வதக்கிடணும். கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போகிறோம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். ஸோ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகணும். இல்லைனா உங்களுக்கு சாதம் சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி டேஸ்ட் உங்களுக்கு ராவாக இருக்கும். அதனால் நல்லா மட்டும் வதக்கிடுங்க. அடுத்தது வந்து நிறைய புதினா கொத்தமல்லி நான் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து ஃப்ரோசன் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் ஃப்ரெஷ் யூஸ் பண்ணிக்கலாம். புதினா கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கிடலாம். வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அதை சேர்த்துக்கலாம். நல்ல புளிப்பான தக்காளி எடுத்திங்கன்னா 3 பழம் கூட போதும். இது வந்து புளிப்பு இருக்காது, அதனால் நான் 4 எடுத்திருக்கேன், நல்ல பெரிய சைஸில். இப்போ தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வதங்குறப்பே நம்ம வந்து மசால் பொடி எல்லாமே சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன். அது நல்லா உங்களுக்கு தக்காளி சாதத்துக்கு பிரைட்டான கலர் கொடுக்கும். ஸோ அதனால் அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து வெங்காயம் வதங்கினப்போ கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்தோம். ஸோ அதனால் சாதத்துக்கு ஏற்ற உப்பு வந்து இப்போ நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் நான் சேர்க்குறேன். பத்தலைன்னா நம்ம சாதம் கிளறப்போ டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நீங்கள் இதை குக் பண்ணணும்.
அதாவது ஒரு 5 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணீங்க சிம்மில் வச்சு அப்படின்னா உங்களுக்கு தக்காளியும் நல்லா மசிஞ்சிரும். அதே சமயத்தில் உங்களுக்கு நம்ம சேர்த்த எண்ணெய் நெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துடும். ஸோ அந்த டைமில் வந்து பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு தொக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்கள் நல்லா தக்காளியை மசிச்சு விட்டுறணும். தக்காளி உங்களுக்கு முழுசாக இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்றப்ப நல்லா இருக்காது. அதனால் நல்லா மசிச்சு விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து கடைசியாக கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்க்குறேன். அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக தக்காளி தொக்கு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்ச சாதத்தை சேர்த்து நல்லா கிளறிடலாம். பாருங்கள், சாதமும் வெந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஊற வச்சுட்டு சாதம் வேக வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி உதிரியாக உங்களுக்கு வரும். ஸோ வேணும்னா நீங்கள் இதை வந்து ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சாதம் குலையாமல் இருக்கும். கொஞ்சம் லைட்டாக நான் ஆற வச்சுட்டு இதில் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதாவது ரைஸ் டம்ளரில் எடுத்திருக்கேன். அது கிராம்ஸ் கணக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் அரிசி உங்களுக்கு வரும். ஸோ அதை வந்து இப்போ இந்த அளவுக்கு கிரேவிக்கு உங்களுக்கு சரியாக வரும். இப்போ நல்லா ஒரு ஷார்ப்பான கரண்டி யூஸ் பண்ணி சாதம் உடையாமல் நல்லா நீங்கள் கிளறி விட்டுறலாம். மெதுவாக இந்த மாதிரி நீங்கள் கிளறினீங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தமாக சாதம் உடையாது. அதே மாதிரி இந்த தொக்கு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒய்டான பாத்திரத்தில் பண்ணிங்கன்னா கிளறப்போ ஈஸியாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நாங்கள் காலிஃப்ளவர் ரோஸ்ட்டும் ஆனியன் ரைத்தாவோடையும் சர்வ் பண்ணி சாப்பிட்டோம். அடுத்ததாக லஞ்ச் முடிச்சுட்டு நான் ஷாப்பிங் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கேன். ஸோ வீக்கெண்ட் ஷாப்பிங் இது தான். நான் வந்து வீட்டுக்கு தேவையான க்ராசரிஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அந்த வீக்கெண்டில் தான் நான் வாங்குவேன். சில நேரங்கள் வந்து 2 வீக்ஸ் ஒன்ஸ் கூட நான் போய் வாங்குவேன். டைம் கிடைக்கல அப்படின்னா வந்து 2 வீக்ஸ் ஒன்ஸ் வாங்குவேன். இல்லாட்டி வந்து வீக்லி ஒன்ஸ் போயிட்டு வாங்கிட்டு வருவேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அதாவது இந்தியன் ஐட்டம்ஸ் எதுவுமே கிடைக்காது. மற்றபடி உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் வந்து என்கிட்ட நான் க்ராசரி ஷாப்பிங் பண்ணுறதையும் காட்ட சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காண்டி தான் வந்து இந்த நான் வீடியோ எடுத்திருக்கேன். பொதுவாக நான் வந்து க்ராசரி ஷாப்பிங் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறது, வீட்டில் நம்ம வந்து ஏற்கனவே இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே பழைய வெஜிடபிள்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பேஸ்கெட்டில் எடுத்துருவேன். அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக நல்லா தொடச்சிட்டு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுப்பேன். அதுக்கப்புறமா அந்த வீக்குக்கு தேவையான மீல் பிளானிங் நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு என்னென்ன வெஜிடபிள்ஸ் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே லிஸ்ட்டில் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து ஷாப்பிங் போவேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது போக சில நேரம் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஏதாவது சீஸ்னல் வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி கிடைக்குது அப்படின்னா அதை அடிஷ்னலாக நம்ம வாங்கிக்கலாம். சில நேரம் வந்து நம்ம எதிர்பார்த்து போகிற காய் கிடைக்காது. அந்த டைமில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஏதாவது ஆல்ட்ரு பண்ணிப்பேன். அங்கே கிடைக்கிற வெஜிடபிள்ஸ்க்கு ஏற்றாப்புல நான் ஆல்ட்ரு பண்ணிப்பேன். இன்றைக்கி நான் வந்திருக்க ஸ்டோர் பேர் வந்து டெஸ்கோ. இது வந்து யூகேல அயர்லாண்ட்லேயும் ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே எல்லாமே. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் கிடைக்கும். அதாவது க்ராசரிஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அப்புறமா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். மற்றபடி இந்தியன் வெஜிடபிள்ஸோ இல்லை இந்தியன் க்ராசரிஸ் எதுவுமே இங்கே இருக்காது. சில ஸ்டோர்ஸில் வந்து அதாவது டெஸ்கோ ஸ்டோர்ஸ்லேயே சில ஸ்டோர்ஸில் வந்து ஒரு சின்ன அயலில் உங்களுக்கு இந்தியன் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் பட் இங்கே அயர்லாண்டில் டெஸ்கோவில் எதுலேயுமே கிடையாது. ஸோ அதனால் நான் இந்தியன் ஐட்டம் வாங்கணும் அப்படின்னா தனியாக இந்தியன் ஸ்டோர் தான் போகணும். அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி க்ராசரி ஐட்டம் எல்லாமே வீக்லி ஒன்ஸ் வாங்கிட்டு இந்தியன் ஸ்டோரில் மட்டும் நான் 20 days ஒன்ஸ் போய் தான் வாங்குவேன். அது கொஞ்சம் தூரமாக இருக்கிறனால 20 days ஒன்ஸ் போய் வாங்கிப்போம். மற்றபடி இந்த ஸ்டோர்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய இங்கே இருக்கிறனால வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி வீக்கெண்ட்ஸில் நான் வாங்கிப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பழங்கள், பால், அது மாதிரி எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இந்த வாரம் வந்து நான் ஒரு பன்னீர் மசாலா, அதுக்கப்புறமா ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் பண்ணலான்னு சொல்லி நினச்சிருக்கேன். ஸோ அதனால் வந்து கேப்சிகம் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸும் நான் எடுத்துப்பேன். கண்டிப்பாக வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிட்ணும். ஸோ அதனால் எப்போயுமே ஃப்ரூட்ஸ் நாங்கள் நிறையா வாங்குவோம். அதே மாதிரி பால் எடுத்துகிட்ருக்கேன். பாலை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறீங்க, இங்கே வந்து பால் எப்படி கிடைக்கும் அப்படின்ட்டு. இங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு காய்ச்சின பால் தான் கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து ஊரில் கிடைக்கிற மாதிரி பேக்கெட் பாலோ இல்லை வந்து காய்ச்சாத பச்சை பாலோ அந்த மாதிரி கிடைக்காது. இங்கே ஃபுல்லாகவே எல்லாமே பாயில்டு மில்க் தான் கிடைக்கும். அடுத்ததை வந்து சீரியல்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் பொதுவாக சீரியல்ஸ் இந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். ஓட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா 2 டைப் நான் எடுக்கிறேன். ஒரு ஓட்ஸ் வந்து நம்ம குக் பண்ணுற மாதிரி, அதாவது கொஞ்சம் டைம் எடுக்கும் அது குக் பண்ணுறதுக்கு. அதை வச்சு நான் இட்லி அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவேன். ஸோ அதுக்கு எடுத்துகிட்ருக்கேன். அடுத்ததாக வந்து குவிக் ஓட்ஸ் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து மைக்ரோவேவில் வச்சே நம்ம சாப்பிட்டுக்கலாம். குவிக்காக பண்ணிடலாம் அது. அந்த மாதிரி ஓட்ஸும் நான் எடுக்கிறேன். ஸோ 2 டைப் நான் வாங்குவேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மசாலா ஐட்டம், அதாவது பெப்பர் இதெல்லாம் வந்து இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அது எல்லாமே நான் இங்கே தான் வாங்குவேன்.
ஸோ ஷாப்பிங் எல்லாம் முடிச்சாச்சு. இந்த வீக்குக்கு தேவையான எல்லாமே வாங்கியாச்சு. இந்த மாரி தான் யூசுவலா வந்து நாங்க சாட்டர்டே ஸ்பெண்ட் பண்ணுவோம். மார்னிங் எந்திரிச்சுட்டு ஏதாவது சமைச்சு சாப்பிட்டதுக்கப்புறமா, இந்த மாரி ஷாப்பிங் வந்துட்டு நைட்டு போனதுக்கப்புறமா ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது டின்னர் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ யூசுவலா வந்து இப்படி தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ நெறைய பேர் கேட்டிருந்தீங்க வீக்கெண்ட் ரொட்டீன் போஸ்ட் பண்ண சொல்லி. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணேன். இதே மாரி நெறைய ரொட்டீன் வீடியோஸ் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லா வீடியோஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்க கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணிக்கோங்க. என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சுஜீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட சீக்கிரமே உங்களை நான் மீட் பண்றேன். சுஜீஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.